ராமு என்ற இளைஞன் தள்ளாடியபடி நடந்து வந்தான். காய்ச்சல், வாந்தி, வயிற்றுவலி தீவிரமாக பாதித்திருந்தது. அவனது மனைவி லட்சுமி அழுதபடி அவனை ஆஸ்பத்திரிக்கு அழைத்து வந்தாள். ஆஸ்பத்திரியில் அட்மிட் செய்தார்கள். மருத்துவர் ராமுவை பரிசோதித்தார். சிகிச்சை தொடங்கியது. கடினமான சிகிச்சை ராமுவை வேதனையில் ஆழ்த்தியது. இரவு முழுவதும் வலி, வேதனை. இந்த ஆஸ்பத்திரி என்னை கொன்றுவிடும், நான் வீட்டுக்கு போகிறேன் என்று கத்தினான். ஒரு நள்ளிரவில் ஐவி ஸ்டாண்டை இழுத்தபடி எழுந்தான். கதவை நோக்கி ஓடினான். நர்ஸ் உடனே ஓடி வந்து தடுத்தாள். டாக்டர் வந்தார். அமைதியாக ராமுவின் தோளில் கை வைத்து, பார் மகனே, நீ இங்கு அட்மிட் ஆனதும் உன் பெயர் பதிவாகிவிட்டது. நோய் முழுமையாக குணமடையும் வரை நாங்கள் உன்னை வெளியே அனுப்ப மாட்டோம். இந்த வேதனையெல்லாம் உன் உயிரை காக்கத்தான். பொறு, நோய் குணமானதும் நாங்களே உன்னை வீட்டுக்கு அனுப்பி வைப்போம் என்றார். மறுநாள் முதல் மருந்துகள் வேலை செய்ய தொடங்கின. காய்ச்சல் குறைந்தது. ஒரு வாரத்தில் அவன் நடக்க ஆரம்பித்தான். டாக்டர் சிரித்தபடியே டிஸ்சார்ஜ் பேப்பரில் கையெழுத்திட்டார். இனி வீட்டுக்கு போ என்றார். மருத்துவமனையின் வேதனைகளை தாங்கிக் கொண்டதால்தான் என் உடல்நலம் சரியானது என ராமு புரிந்து கொண்டான். கடவுள் நம்மை ஏன் உலக வாழ்க்கையிலிருந்து விடுவிக்கவில்லை? நமக்கு உலகியல் நோய் கண்டுள்ளது. அந்த நோய் குணமடையும் போது விடுவிப்பார். காமமும் செல்வத்தை அனுபவிப்பதில் உள்ள நாட்டமும் மறையும் போது விடுவிப்பார். உடல்நலம் சரியில்லை என்று ஆஸ்பத்திரிக்கு செல்கிறாய். ஆஸ்பத்திரியில் பெயரை பதிவு செய்துவிட்டால் ஓடிப்போக முடியாது. நோய் கட்டுப்பாட்டிற்குள் வராமல் டாக்டர் விடுவிக்க மாட்டார் என்று பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறுவார்.